ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க ஏசி இன்ஸ்டலேஷனுக்காக கூப்பிட்ருந்தாங்க. நம்ம போய் சைட்டை விசிட் பண்ணிவிட்டு ஏசி அன்பாக்சிங் பண்ணி இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்தோம். இது சைட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அது காரைக்குடி பக்கத்தில் தேவக்கோட்டை. இது என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா பேனாசோனிக்கில் 3 ஸ்டார் இன்வெர்ட்டரில் பார்த்தீங்கன்னா இது ரஸ்ட் ஃப்ரீ ப்ளூ கோட்டிங்கோட வர்றது. கஸ்டமர் வந்து இது ஜேம்ஸ் அண்ட் கூட வாங்கியிருந்தாங்க. நம்ம அன்பாக்சிங் பண்ணி இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்தோம். இது சைட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கஸ்டமர் ஏசி யூஸ் பண்ணது தான், அதனால் ரிமூவ் பண்ணிட்டு எம்டியாக இருந்தது. நம்ம சேம் அதே ஹோல்ஸை யூஸ் பண்ணி மேனேஜ் பண்ணி நம்ம இன்டோர் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தோம். பேக் சைடு பார்த்திங்கன்னா சன் சைடு வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது, அவுட்டர் விண்டோ அதில் வைக்க முடியல. கஸ்டமர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணி அது மேலே அவுட்டர் விண்டோ வச்சு கொடுத்தோம். இது பார்த்திங்கன்னா பேக்கிங் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிலாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, மாடல் செக் பண்ணிக்கோங்க. மெயினாக பில்லிங்கு ப்ளஸ்ஸு மாடல் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற இன்டோர் அவுட்டர் ரெண்டுமே செக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி அன்பாக்சிங் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு 3 மீட்டர் காப்பர் கிட்டு வந்துடும், கம்யூனிகேஷன் ஒயர் வந்துடும், இன்டோர் கனெக்ஷன் கார்டு ஒயரு ப்ளஸ்ஸு ஸ்டாண்டு இதெல்லாம் செப்பரேட்டாக தான் வரும், இதில் இன்க்ளூடடாக வராது. இன்னொன்று கஸ்டமர் நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த மாடல் ஏசிக்கு ஸ்டெபிளைசரு தேவையா அப்படிங்கிறது. ஸ்டெபிளைசர் வந்து இது இன்பில்டு ஸ்டெபிளைசர் தான், மேனுஃபேக்சரிங் பண்ணுறது இன்பில்டுன்னு சொல்லி மேனுஃபேக்சரிங்காக வருது. நம்ம ஸ்டெபிளைசர் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காண்டி அடிஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 1.5 டன் ஏசிக்கு நம்ம 4 kV போட்டுக்கலாம். நம்ம ஒன்ஸ் போடுறோம் ஸ்டெபிளைசர் அடிஷ்னலாக போடுறோம் அப்படின்னா டபுள் பூஸ்டராக போடுறது பெஸ்ட்டு. உங்களுக்கு ஏசி இன்பில்டு 230 வோல்டேஜ்னு 270 வோல்டேஜ் வரைக்கும் கவர் பண்ணிடும். நம்ம எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காண்டி ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணிக்கலாம். பேக் சைடு பார்த்திங்கன்னா நம்ம அவுட்டோர் யூனிட்டு நம்ம ஸ்டாண்டு பேனாசோனிக் சைட்லேருந்து வர்ற ஸ்டாண்டு தான் நம்ம போட்டோம். ஸ்டாண்டு போடுறது பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்னர் வந்து மேக்ஸிமம் நம்ம வால் க்ரிப்பாக இருந்தது அப்படின்னா 3 ஃபாஸ்ட்னர் 6 ஃபாஸ்ட்னர் போட்டுருங்க. அதே போல் அவுட்டர் யூனிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பைப் லைன் பார்த்திங்கன்னா நம்ம யூ பெண்ட் போட்டு தான் நம்ம பைப் லைன் கனெக்ட் பண்ணுவோம். இண்டோர்லேருந்து வர பைப் லைனு இப்போ வர்றது பேனாசோனிக் கேஸில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 12 இன்ச்சஸ் தான் இண்டோர் யூனிட் பைப் லைன் வெளியில் வர்றது. நம்ம யூ பெண்ட் போட்டு பண்ணால் மட்டும்தான் அது கனெக்ட் பண்ண முடியும், டைரெக்டாக பைப்பை பென் பண்ண முடியாது. அதே போல் நம்ம பைப் கனெக்ட் பண்ணிவிட்டு லீக் டெஸ்ட் பண்ணிட்டோம். மெயினாக லீக் டெஸ்ட் பண்ணிவிடுங்க, ஃப்ளாரிங் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற ஒன்ஸ் பார்த்துட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் கேஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி வேக்கம் போட்டு கேஸ் ஓப்பன் பண்ணுங்கள். சப்போஸ் வேக்கம் போட ட்ரை பண்ண முடியல, வேக்கம் இல்லை, பம்ப் இல்லை அப்படிங்கும்போது பர்ச் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன்னா மெயினாக வந்து உள்ள மாய்ஸ்டரை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி மட்டும் தான். கஸ்டமருக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஏசி ஆன் பண்ணி காட்டிட்டோம். ஏசி ஆன் பண்ணி காட்டும்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஸ்டாரு, இதில் வந்து ஸ்மார்ட் ஆப்ஷன்லாம் வராது, ஸ்மார்ட்டு 4-வே ஸ்விங் இதில் வராது, சிங்கிள் மட்டும்தான் வரும். அதே போல் பேக் சைடு மெயினாக ஒயிட் சிமெண்ட் போட்டுறணும். அது இல்லாட்டி உங்களுக்கு ஃபியூச்சரில் கம்ப்ளைண்ட் வந்துடும். அதனால் நம்ம தான் அப்புறம் மறுபடியும் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் எதனா டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு மெசேஜ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எதனா வீடியோ வேணும் அப்படின்னாலும் எனக்கு டேரெக்டாக அப்டேட் பண்ணுங்கள். நன்றி.